குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பீகார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். முதல்ல வைக்காம கடைசியில கொண்டு வந்து இந்த தில்லுமுள்ள காட்டி இருக்கிறாங்க. உங்களுடைய வேலை இதெல்லாம் மக்கள் நோட் பண்ண மாட்டாங்களா? 1ஆம் நம்பர் இருந்தா படிச்சிருவாங்க. 13வது ரூல்ல பீகாரோட எஸ்ஐஆர் கொடுத்தாலே போதுமா இங்க ஓட்டர் ஐடி கார்டு கொடுக்கிறது என்று மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டிவிட்டு சட்டத்தை ஏத்தி இருக்கிறது பாஜக. வேலை வாய்ப்புக்காக இங்க வரான். ஆமா, ஓட்டு போடுறது எல்லாமே உரிமை வந்து அவங்க அங்கதான் வேணுங்கிறாங்க. கண்டிப்பா அந்த எஸ்ஐஆர்ல பேர் வந்துருச்சு. கண்டிப்பா. ஆனா அதை எடுத்துட்டு வந்து இங்க வசிக்கும் போது இங்க ஓட்டு போட்டுக்கலாம். இந்த 10 மாநிலங்கள் அறிவிச்சிருக்காங்க, அது எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்துருவாங்க. மெயினா தமிழ்நாடு நீங்க போக்கஸ் பண்ணணும். 6 லட்சம் தொழிலாளர்கள் இங்க குடிபெயர்ந்திருக்கிறார்கள். நீங்க அமித்ஷா பேசின எல்லா விருப்ப பிரச்சாரத்திலையும் பாருங்க, ஏதாவது ஒரு தமிழகத்தை குறித்து எந்த கேள்வி கேட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் தமிழக பாஜக உறுப்பினர்கள் யாராவது ஏன் தமிழ்நாட்டை பத்தி சொல்றீங்க, ஏன் தமிழர் பீகாரை ஆளக்கூடாதா, ஏன் அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்லையா, வாக்காளர் பட்டியல் புனிதம் அடைந்து விட்டதுன்றாரு. அப்புறம் எப்படி சார் 14 லட்சம் பேர் இருக்கிறாங்க? ஒரே வீட்டுல எப்படி 877 பேர் வராங்க? எப்படி அசாம் பாஜக ஆளுகிற மாநிலம், அதுல எஸ்ஐஆர் நடத்த மாட்டாங்களாம். ஆனா தமிழ்நாடு, கேரளா இவர்கள் பாஜக ஆளாத மாநிலத்தில் எல்லாத்திலும் எஸ்ஐஆர் நடத்துவாங்களாம். இது எப்படி கேலி கூத்தா இருக்குது? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்களில் பீகார் மக்கள் அவமதிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை பிரச்சாரத்தில் மோடி சொல்கிறார். தெலுங்கானாவில் அவமதிக்கப்படுகிறார்கள், தமிழ்நாட்டில் அவமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த மாநிலத்திலிருந்து முதல்வர்கள் அழைச்சிட்டு வந்து இங்கே பிரச்சாரம் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை மோடி வைக்கும். அதாவது முதல்ல இந்திய நாட்டு பிரதமர் அவர்களுடைய உரையை முழுதாக நம்ம கருதினால் அந்த தேர்தல் பிரச்சார நேரங்களில் மட்டும் அவர் பேசக்கூடியது வெறுப்புணர்ச்சியும் மத வேற்றுமையும் மத நல்லிணக்கத்தையும் தாண்டி சாதி மத இன ரீதியான பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியலை என்றைக்குமே நரேந்திர மோடி அவர்கள் செய்து வந்திருக்கிறார். அதுக்கு அடையாளமாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட 2 ஆடு இருந்தா 2 மாடு இருந்தா உங்கள்ட்ட இருந்து புடிங்கி கொடுத்துருவாங்க, உங்களுடைய மங்கள் சூத்ரா தாலியை பறித்து விடுவார்கள் காங்கிரஸ் கட்சியினர் என்று மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வெறுப்பு பிரச்சாரத்தை மக்கள் இடத்துல வைத்தார். அப்ப மக்கள் அதை ஏத்துக்காம தான் இன்றைக்கு பெரும்பான்மை இடம் கூட கிடைக்காம இன்றைக்கு தள்ளப்பட்டு 2 பேருடைய ஆதரவின் பேர்ல இருக்கார். நிதிஷ்குமார் மற்றும் நம்மளுடைய சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஆதரவில் தான் இன்றைக்கு வந்து ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ பீகார்ல நடைபெறுகிற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்வதும் தமிழ்நாடு மக்களை குறை சொல்வதும் அப்படின்ற ஒரு கோணத்தில் பார்க்க போனா இதை 2 ஆங்கிள் பார்க்கலாம். முதல் ஒரு கோணம் என்பது தமிழ்நாடு வஞ்சிக்கிறது பீகார் மக்களை இப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு 2 வருடத்துக்கு முன்பாக ஒரு சன் ஆஃப் பீகார்னு ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தர் நடத்துறார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மனிஷ் கபூர்ன்றவர் வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை ஏற்படுத்துகிறார். பொய் பிரச்சாரம் என்னன்னா, பீகாருடைய மக்கள் தமிழகத்தில் வஞ்சிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பி அது மிகப்பெரிய வைரலாகி உடனே பீகார்ல இருந்து நேரடியாக ஒரு குழு அனுப்பப்பட்டது. அந்த குழு என்ன அறிக்கை கொடுத்துச்சுன்னு பாருங்க. தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைகள் திருப்தி அளிக்கிறது. யாரே பீகார்ல இருந்து அனுப்பப்பட்ட நிதிஷ்குமார் அவர்களால் பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் சரியாக இருக்கிறார்களா, துன்புறுத்தப்படுகிறார்களா என்று ஆய்வு செய்ய வந்த அந்த கூட்டம் இங்கு தெளிவாக ஒரு அறிக்கையை சொல்கிறது. இங்கே இது மாதிரி நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படல அப்படின்னு சொல்லப்பட்டது. உடனே இங்க இருக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய கவர்னர் அவர்கள் RN ரவி அவர்கள், அவர் ஒரு பீகாரி தான், முதல்ல அது தெரிஞ்சுக்கங்க. அவர் அடுத்த நாளே சொல்றாரு, வட மாநிலத்தவர்களை பத்தி தெளிவாக சொல்றாரு, எந்த பீதியும் கிடையாது அப்படின்னு. இப்போ இது போன்ற விஷயங்களை அவர் சார்ந்திருக்கக்கூடிய கவர்னரும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அனுப்பிய குழுவும் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னபோது ஒரு யூடியூபர் கிளப்பிய ஒரு ஐடியல் வீடியோக்கு உடனே அவரை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசு கைது செய்கிறது. இங்கே தமிழ்நாடு அரசு கைது செய்கிறது. யாரே அந்த மனிஷ் கபூர்ன்ற ஒரு யூடியூபர் தான் இந்த வேலையை பார்த்துட்டாரு. இப்படி வந்து மக்கள் இடத்துல ஒரு பீதியை கிளப்பிட்டாரு, மக்கள் எல்லாம் துன்புறுத்தப்படுகிறான்னு ஒரு அச்சத்தை ஏற்படுத்திட்டாருன்ற காரணத்துக்காக இங்கே இந்த குழுவை ஏற்படுத்தி இந்த குழு மூலியமாக நேரடியாக காவல்துறை கைது செய்த போது
அவர்களுக்கு கோர்ட்டில் ஜாமீன் கூறியது பாஜகவினர். இங்கே ஆச்சரியத்தை நீங்கள் பார்க்கணும். என்னன்னா பாஜகவிற்கும் மனிஷ் கபூருக்கும் அது வரைக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவுவாத எண்ணோட்டத்தோடு இருக்கிறார் என்ற ஒற்றை காரணத்திற்காக அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாட்டை இங்கே இருக்கக்கூடிய ஜாமீன் போட்டு லோக்கலில் இருக்கக்கூடிய வக்கீல்கள், இங்கே பாஜக வக்கீல் நேரடியாக போய் ஆஜராகிறார். உடனே ஹைகோர்ட்டுக்கு வருது, ஜாமீன் மறுக்கப்படுகிறது. ஹைகோர்ட்லையும் பாஜகவுடைய வக்கீல் தான் ஆஜராகிறார். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகுது. சுப்ரீம் கோர்ட்லையும் இப்படி ஒரு வெறுப்புவாத வீடியோ வெளியிட்டதுக்கு ஜாமீன் கூறுவதற்கு பாஜக காரர்கள் தான் வக்காலத்து வாங்கினாங்க. அப்ப பீகார்ல எது மாதிரியான பீகார் மக்கள் இங்க துன்புறுத்தப்படவில்லை, எது மாதிரியான தவறுகளும் நடைபெறவில்லை. இது ஒரு குற்றஞ்சாட்டு. ஓகேவா, இதோட முடிச்சிருக்கு. இந்த ஆங்கிள் எவ்வளவுதான். இந்த பீகார் மக்கள் இங்க இன்னைக்கு கூட நீங்க எல்லாம் வீடியோல பார்க்கலாம். பீகாருடைய பொண்ணு இங்க வந்து 93% மார்க் எடுத்து மிக நிம்மதியாக இருக்கிறது. இங்கே எந்த வகையான ஒரு துன்புறுத்தலோ இல்ல ஒரு சிக்கல்களோ கிடையாது. ஆனால் மத இன ரீதியான வெறுப்பு பிரச்சாரத்தை நோக்கிவிட்டு அதன் மூலியமாக அரசியல் ஆதாயம் காண்பது என்பது பாஜகவிற்கு கைவந்த கலை. அமித்ஷா அவர்கள் சொன்னார் கடைசியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி, உங்களுக்கு தெரியும், இஸ்லாமியர்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாகிறது. எப்படி இஸ்லாமியர்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாகிறது? யோகி ஆதித்யநாத் சொன்னார் 80க்கும் 20க்குமான தேர்தல். இப்படி தொடர்ந்து மதம் இனம் ரீதியான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வதுதான் பாஜகவுடைய அரசியல் யுக்தி. அதை தான் இந்த முறையும் செய்திருக்கிறார் இந்திய நாட்டு பிரதமர். குறிப்பாக திமுக அரசு அப்படின்னு சொல்லி மையப்படுத்தி பேசுகிறாங்க. அது எதனால்? ஏன்னா இவர் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. தேஜஸ்வி கார்வாட்டை இவர் பிரச்சாரம் பண்ண அது பெரிய பேசு பொருளாக ஆணுச்சு. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ, அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லுங்க. அவர் பயப்படுறாரு. பிரதமர் மூஞ்சில மிகப்பெரிய பயம் தெரிகிறது, அச்சம் தெரிகிறது. பயத்தின் பால் தான் அவர் பேசுறாருன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தல் நேரத்தில் சனாதானம் என்ற ஒற்றை வார்த்தையை அவர் சொன்னதுக்கு உள்நோக்கம் கற்பித்து இங்க இருக்கக்கூடிய பாஜக உறுப்பினர்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாஜக உறுப்பினர்களும் சரி, ஐயோ இந்து மக்களுக்கு எதிராக இவர் நடந்து கொள்கிறார், இந்து மக்களுக்கு எதிரான போக்குகளை இவர்கள் வந்து உதயநிதி அவர்களும் திமுக அரசும் காட்டுகிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை கட்டமைக்க பார்த்தாங்க. தேசிய அரசியலில் கொண்டு போய் விவாத பொருளாக்குனாங்க. ஆனால் இங்கே கடந்த மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்பாக பரமேஸ்வரி காஃபில தமிழர்கள் தீவிரவாதிகள் என்று சொன்னபோது இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் பாஜக கட்சியில் இருப்பவர்கள் வாய் திறக்கவில்லை. அமித்ஷா அவர்கள் ஒரு பீகாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பீகாரை ஆளலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதற்கு இங்க இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கக்கூடிய பாஜக காரர்கள் யாரும் அதற்கு குரல் எழுப்பவில்லை. அமித்ஷா அவர்கள் சொன்னார், ரத்ன பண்டார் நாயக்குடைய சாவி வந்து தமிழ்நாட்டில் தொலைந்து போயிருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டை எடுத்து வைத்தார். அதற்கு ஒரு சொட்டு கூட வாய் திறக்காத இங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் இங்க நடக்கக்கூடிய நேற்று பீகார்களை பேசிட்டாங்க. அப்படி தயானி மாறன் பீகாரிகளை பேசிவிட்டார், நேரு அவர்கள் பீகாரிகளை பேசிவிட்டார், திமுக காரர்கள் பீகாரை பத்தி பேசுறாங்க. அதாவது பாஜகவினரை பொறுத்தளவுக்கு தமிழர்களை இழுக்காக பேசின எல்லா நேரத்திலும் வாய் மூடி மௌனம் காமித்தனர். இதுதான் உண்மை, இதுல எந்த மாற்று கருத்து இல்ல. நீங்க அமித்ஷா பேசின எல்லா வெறுப்பு பிரச்சாரத்திலையும் பாருங்க, ஏதாவது ஒரு தமிழகத்தை குறித்து எந்த கேள்வி கேட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் தமிழக பாஜக உறுப்பினர்கள் யாராவது ஏன் தமிழ்நாட்டை பத்தி சொல்றீங்க, ஏன் தமிழர் பீகாரை ஆளக்கூடாதா, ஏன் அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்குல்ல சார், யாரு வேணாலும் ஆளலாம், திறமை இருந்தா ஆள வேண்டியதானே. அப்ப அதை ஒத்துக்கொள்ற மனப்பான்மை இருக்கா? பீகார்ல போய் தமிழ்நாடு மக்கள் ஆளலாமா என்று கேள்வி கேட்டவர் தமிழ்நாடு மக்கள் தான் இந்த சாவியை ஒளித்து வைத்திருக்கிறார்கள் என்று மிகப்பெரிய குற்றம் சாட்டிய போதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக உறுப்பினர்கள் யாரும் வாய் திறந்து பேசவில்லை. ஆனால் இன்றைக்கு பீகாருக்கு மக்களுக்கு வக்காலத்து வாங்க வராங்க. ஏன் வக்காலத்து வாங்க வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுல தான் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு 2 நாள் உங்களுக்கு தெரியும் 27ஆம் தேதி ஒரு பிரஸ் மீட் பண்ணாங்க. என்னன்னா, தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடத்த போறோம், தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் சில வருகின்ற எல்லா தேர்தல் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்த போறோம் அப்படின்னு சொன்னாங்க. 12 மாநிலங்கள் சொல்றாங்க, 12 மாநிலங்கள்ல தேர்தல் நடத்துறதா சொல்றாங்க. அப்ப 12 மாநிலங்கள்ல அடுத்தடுத்து கேள்வி கேட்கிறாங்க ஞானேஷ்குமார் அவர்கிட்ட, எலெக்ஷன் வரப்போதே அதுக்காக நடத்துறீங்க? ஆமா, எலெக்ஷன் வரப்போது நடத்துறீங்க. ஏன் அசாமுக்கு எலெக்ஷன் வரப்போதே அதுக்கே எஸ்ஐஆர் நடத்தலன்னா அதுல மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் இருக்கு. எப்படி அசாம் பாஜக ஆளுகிற மாநிலம், அதுல எஸ்ஐஆர் நடத்த மாட்டாங்களாம். ஆனா தமிழ்நாடு கேரளா இவர்கள் பாஜக ஆளாத மாநிலத்தில் எல்லாத்திலும் எஸ்ஐஆர் நடத்துவாங்களாம். இது எப்படி கேலி குத்தா இருக்குது? அப்ப இவர்கள் எஸ்ஐஆர் நடத்துவதற்கான மிகப்பெரிய
ஆதாரங்களை நம்ம இதே நம்மளுடைய சேனல்லே நம்ம சொல்லியிருக்கோம், பல முறை நேயர்களுக்கெல்லாம் காமிச்சிருக்கிறோம். 2 ஐடென்டி கார்டு வச்சிருக்கிறவங்க பீகாரோடைய எஸ்ஐஆருக்கு பின்பாக கூட 14.5 லட்சம் பேர் 2 ஐடென்டி கார்டு வச்சிருக்கிறாங்க. 3,47,000 பேருக்கு இனம், பாலினம், முகவரி எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரே வீட்டில் 877 பேர் இருக்கிறாங்க. 100 பேர் ஒரே வீட்டில் இருப்பதாக 2738 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. யாரு? இந்த தீவிர சிறப்பு பட்டியலுக்கு பின்பாக எஸ்ஐஆர் பீகாரில் நடத்தப்பட்டதுக்கு பின்பாக வந்த இறுதி வாக்காளர் பட்டியல். அப்ப நீங்க எதுக்கு எஸ்ஐஆர் நடத்துறீங்க? ஞானேஷ்குமார் என்ன சொல்றாரு? அக்டோபர் 5ஆம் தேதி நாங்கள் இந்த தீவிர திருத்தல் பட்டியலை சரியாக செய்து விட்டோம், வாக்காளர் பட்டியல் புனிதமடைந்து விட்டதுன்றாரு. அப்புறம் எப்படி சார் 14 லட்சம் பேர் இருக்கிறாங்க? ஒரே வீட்டில் எப்படி 877 பேர் வராங்க? பிரசாந்த் கிஷோர் மேலேயே தேர்தல் ஆணையம் புகார் கொடுத்துருக்க. அதுதான் நீங்க அங்க அந்த இடத்துல நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, பீகார்ல எஸ்ஐஆர் நடத்தப்படுகிறது. எஸ்ஐஆர் நடத்தி முடித்த பின்பாக இவருக்கு பீகார்ல ஓட்டர் ஐடி கார்டு இருக்குன்றாங்க, வெஸ்ட் பெங்காலையும் ஓட்டர் ஐடி கார்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் தப்புங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்? எஸ்ஐஆர் நீங்க என்ன சொன்னீங்க? வாக்காளர் பட்டியலை புனிதப்படுத்துறது உங்க வேலை. அதுல இருக்கக்கூடியவரெல்லாம் புனிதமாக்குறோம்னு சொன்னீங்கல்ல, வாக்காளர் பட்டியலை புனிதமாக்குறோம்னு சொன்னீங்கல்ல. அப்ப புனிதப்படுத்தி இருக்கணும்ல. அதுல இருக்கவங்க எல்லாம் ஓட்டர்ஸ் எல்லாம் போகர்ஸ் ஓட்டர், அதாவது போகர்ஸ் ஓட்டர் எல்லாம் டெலீட் பண்ணி இருக்கணும்ல. பண்ணீங்களா நீங்க? அப்ப எப்படி பிரசாந்த் கிஷோர் உள்ள வந்தார்? இப்படி ஸ்டார் வேட்பாளர்களே இப்படி இருந்தா. இன்னொரு தகவல் சார், மேற்கு வங்கத்துல ஒருத்தர் ஒரு 70 வயது முதியவர் இந்த எஸ்ஐஆர் அச்சத்துல தற்கொலை பண்ணியிருக்கிறாரு. இன்னும் அது படிச்சு பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒரு தற்கொலை நடந்திருக்குன்னு செய்திகள்லாம் வருது. அதாவது எஸ்ஐஆர் என்பதை ரொம்ப சுருக்கமாக சொல்றேன். இதை பாருங்களேன், இதை பகிரங்கமாக காட்டுகிறேன். எஸ்ஐஆர் தமிழகத்தில் வரப்போறதுக்கான காரணம் இதில் இருக்கிறது. எஸ்ஐஆர் தெளிவாக ஒரு நுணுக்கத்தோடு இருக்கிறது. திமுகவை பத்தி பீகார் இடத்துல இருந்து பீகாரின் பிரச்சாரத்தில் ஏன் இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் பேசினார் என்பதற்கு உள்ளர்த்தம் இருக்கிறது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நாம தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் எம்எல்ஏக்களாக இருக்க முடியாது தமிழகத்தில் எஸ்ஐஆருக்கு பின்பாக. அதை இந்த எஸ்ஐஆர்ல இங்க ஆவணப்படுத்தி இருக்கிறாங்க. அதை காட்டுறேன் பாருங்க. அதாவது லிஸ்ட் ஆஃப் இண்டிகேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் சொல்றாங்க. அதாவது எஸ்ஐஆர் உடைய 19 பக்கம் கொடுக்குறாங்க. அதுல 16வது பக்கமா கொடுக்குறாங்க. 16 பக்கத்துல அடிப்படை ஆவணமாக எஸ்ஐஆருக்கு நீங்க உங்களோட எலக்ட்ரல் ஓட்டர் ஐடி வேணும்னா உங்களுக்கு ஒரு 13 டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும். இந்த டாக்குமெண்ட்ல இருந்தா உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருவோன்றாங்க. அதுல 13வது பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, the extract of the electoral roll of Bihar SIR with the reference of 1/7/2025. அதாவது எலக்ட்ரல் பீகாரில் நடந்துச்சுல எஸ்ஐஆர், அந்த பீகார் எஸ்ஐஆர் நடந்ததுக்கான ஆவணத்தை இங்க கொண்டு வந்தாலே உங்களுக்கு நாங்க தமிழகம் மட்டும் இல்ல இனி நடத்த போற எல்லா மாநிலங்கள்லயும் உங்களை வாக்காளர்களா சேர்த்துக்கலாமா? அங்க நடத்தின எஸ்ஐஆரே தவறா இருக்கு சார். அப்ப பீகார்ல நடக்கக்கூடிய எஸ்ஐஆர் இங்க கொண்டு வந்து ஆவணப்படுத்தினா அப்ப இங்க வாக்கு அளிப்பதற்கான நீங்க அடிப்படை முகாந்திரமான இந்த ஆவணத்தை ஏத்துக்குவீங்க. அப்ப வரக்கூடிய காலங்களில் வாக்காளர்கள் எல்லாம் பீகார்ல எஸ்ஐஆர் வாங்கிட்டு வந்து இங்க அவர்கள் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு எம்எல்ஏக்கள் ஆக்குவதற்கான யுக்தியை எலெக்ஷன் கமிஷனும் பாஜகவும் செய்திருக்கிறது. அந்த எஸ்ஐஆர் உடைய அந்த ஓட்டர் ஐடி அங்க வாங்கிட்டாரு, இதெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் இங்க வேலை செய்யறாரு. இங்கே ஓட்டு போட்டுக்கலாம், ஆனா அங்க ஓட்டு போட முடியாது. அப்படி கிடையாது. அதுக்கும் கைட்லைன்ஸ் கொடுக்கல. அதான் சொல்றேன், அதுக்கும் கைட்லைன்ஸ் கொடுக்கல. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபார்ம் 8 சொல்றாங்க. ஃபார்ம் 8 என்ன? கரெக்ஷன் அண்ட் ஷிஃப்டிங்கா. நீங்க அங்க வாக்களிச்சுட்டு அதுக்கப்புறம் நேரடியாக இங்க இங்கே ஒரு ஓட்டு போட்டுக்கலாம். நீங்க அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தெளிவு இல்ல, இன்னும் தெளிவுபடுத்தல. அதை தெளிவே படுத்தலையே சார். நீங்க பீகார்ல எஸ்ஐஆர் வேலை வாய்ப்புக்காக இங்க வரான். ஆமா, இங்க வேலை செய்யறாங்க, ஓட்டு போடுறது எல்லாமே உரிமை அவங்க அங்கதான் வேணுங்கிறாங்க. கண்டிப்பா. அப்ப அந்த எஸ்ஐஆர்ல பேர் வந்துருச்சு. கண்டிப்பா. ஆனா அதை எடுத்துட்டு இங்க வசிக்கும் போது இங்க ஓட்டு போட்டுக்கலாம். கண்டிப்பா. பீகாரோட எஸ்ஐஆர் நீங்க வேற எந்த ஆவணமும் தர வேண்டாம் சார். பீகார்ல நடத்தப்பட்ட எஸ்ஐஆர் ஆவணம் இருக்குல்ல, அந்த எஸ்ஐஆர் ஆவணம் கொடுத்தாலே உங்களுக்கு இங்க ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. இங்க இல்ல, இந்த 10 மாநிலங்கள் அறிவிச்சிருக்காங்களா அது எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்துருவாங்க. மெயினா தமிழ்நாடு நீங்க போக்கஸ் பண்ணணும். 6 லட்சம் தொழிலாளர்கள் இங்க குடிபெயர்ந்திருக்கிறார்கள். 6 லட்சம் பேர் இங்க பீகார்ல இருந்து குடிபெயர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பாஜக மற்றும் அதிமுகவுடைய கூட்டணியில கடந்த சட்டமன்ற தேர்தலில் 29 தொகுதிகளில் வெறும் 5000க்கும் கீழே தான் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது அதிமுக கூட்டணி. இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக திமுக மீது வெறுப்பு பிரச்சாரத்தை இந்திய நாட்டு பிரதமர் அங்க ஸ்ட்ரோக் அடிக்கிறார். ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் பீகாரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்களிக்கிற உரிமையை தருது. அப்ப இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏவை
அந்த 5000 சொற்ப ஓட்டெல்லாம் இருந்துச்சு பாருங்க. இங்க இருக்க பிகாரிகள் முடிவு பண்ணிடலாம் யார அதிமுக பாஜக தான் வேணும்னு. ஏன்னா அதிமுக பாஜகவை தவிர்த்து திமுகவில் அவர் அட்டாக் பண்ணி பேசுறாரு. இதோட உள்நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். திமுகவை வெறுப்பு பிரச்சாரம் செய்வதற்கான காரணம், திமுகவை பீகார் மக்களுக்கு முன்பாக ஒரு எதிர்ப்பு மனநிலையில் வைப்பதற்கான காரணம், தமிழ்நாட்டில் பீகாரிகளை கொண்டு வந்து வாக்காளர்களாக மாற்றி பாஜகவுக்கு ஆதரவான வாக்குகளை பெறுவதன் நோக்கம்தான் இந்திய நாட்டு பிரதமர் பீகார்ல திமுக குறித்து எதிர்ப்பு பிரச்சாரம் செய்தது, வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் இன்டென்ஷன். இதற்கு எலெக்ஷன் கமிஷன் துணை போய் இருக்கிறது. பகிரங்கமாக சொல்கிறோம், வரக்கூடிய ஆட்சி காலத்தில் நம்ம யாருக்கு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறோமோ தமிழக மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்காமல் பீகாரிகள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் எம்எல்ஏக்கள் ஆகக்கூடிய அச்சுறுத்தல் இங்க தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது. இதை தான் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக, காங்கிரஸ் கட்சி கூட்டணி சார்பாக நாங்கள் மக்கள் இடத்துல தெளிவாக சொல்ல இருக்கிறோம். வரக்கூடிய காலகட்டங்களில் பீகார் மக்கள் யாரை எம்எல்ஏக்களாக தமிழ்நாட்டில் வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் தான் இனி தமிழ்நாட்டில் எம்எல்ஏ ஆகக்கூடிய சிச்சுவேஷனை, அது மாதிரி ஒரு நிலையை பாஜகவும் எலெக்ஷன் கமிஷனும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு வழிவகையும் செய்யும் வகையில் 13வது அதிகாரமாக 13வது ரூல்ல பீகாரோடைய எஸ்ஐஆர் கொடுத்தாலே போதுமா இங்க ஓட்டர் ஐடி கார்டு கொடுக்கிறது என்று மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டிவிட்டு சட்டத்தை ஏற்றி இருக்கிறது பாஜக மற்றும் எலெக்ஷன் கமிஷன். ரெண்டு பேரும் கைகோர்த்து என்ன பண்ணிருக்காங்க, பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் இங்க வந்து தொழில்பெயர்ந்த தொழிலாளர்களாக இருக்கிறாங்க, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு இங்க அதிகாரம் கொடுத்து பாஜக எங்கெல்லாம் வலிமை இல்லாம இருக்கிறதோ, எல்முருகன் எப்படி ஒரு சொற்ப ஓட்டல தோத்தாரு, அது மாதிரி இருக்கிற இடங்கள் எல்லாத்திலும் தாராபுரத்தில் தான் தோற்றாரு. அங்கதான் அதிகப்படியான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அப்ப வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பீகார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மிகப்பெரிய அச்சுறுத்தலான சட்டத்தை ஏற்றிருக்கிறது எனது பாஜகவும் எலெக்ஷன் கமிஷன். பீகார் மக்களுக்கு அந்த எஸ்ஐஆர் மூலமா அந்த அட்டை கொடுத்துட்டா 10 மாநிலங்களில் எங்கனாலும் ஓட்டு அளிக்கலாம் அப்படிங்கிற தகவலை இப்போ நீங்கள் சொல்றீங்க. இது மாதிரி ஒன்று இருக்குன்னு தெளிவு படுத்தலை அப்படின்னு சொல்லி, இதை வந்து அதிமுக புரிஞ்சுக்கலையா இல்லை அதிமுகவுக்கு தெரியாதா? இல்ல சார், நீங்க அதிமுக புரிஞ்சுக்கலையான்னு கேட்டீங்கன்னா, வேளாண் சட்டத்தை அதிமுக புரிஞ்சுக்கலையா, என்ஆர்சியை அதிமுக புரிஞ்சுக்கலையா, அவங்க சொல்ற குற்றச்சாட்டு எஸ்ஐஆர் என்ன, ஏன் பயப்படணும், இறந்தவர்கள் பேர் இருக்குன்னா அது எடுக்கிறாங்க, இடம் மாற்றப்பட்டவர்கள் பேர் இருந்ததுன்னா எடுக்கிறாங்க, அவ்வளவுதானே, இதுக்கு ஏன் பயப்படணும்? இப்போ என்னுடைய தொகுதியிலே ஏதோ 8000 ஏதோ சொல்றாரு எடப்பாடி, கண்டுபிடிச்சிருக்கிறோம் இறந்தவர்கள் பேரை. இப்போ ஜெயக்குமார் அதான் சொல்றாரு, கடந்த ஆர்கே நகர் இதில் வந்து 1000 பேர் இருக்கிறாங்க, எடுத்தோம் கோர்ட்டுக்கு போய் அப்படின்னு. இதான் காரணம். மற்றதெல்லாம் மிகைப்படுத்தி பேச போறது இல்ல. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த எஸ்ஐஆரே வந்து தமிழகத்துல பாஜக அதிமுக கூட்டணியை வலும் பெறும் வகையில் செய்யக்கூடிய திட்டம் தானே இது. இதற்கே எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அதிமுக. அந்த கண்ணோட்டத்தில் ஏன் பாக்குறீங்க? அதிமுகவையும் பாஜகவையும் வெற்றி பெறும் வகையில தான் செய்யக்கூடிய திட்டமாகத்தான் இன்றைக்கு இந்த அறிக்கையும் இந்த விதிகளும் இருக்குது. அப்படிப்பட்ட நிலையை தெளிவாக இந்திய நாட்டு பிரதமர் தன்னுடைய வெறுப்பு பிரச்சார திமுகவை பீகாரிகள் முன்பாக எதிர்ப்பு மனநிலையில் வைத்து விட்டால் அதிமுக பாஜக கூட்டணியில இங்க அதிகப்படியான வாக்கு கிடைக்கும் என்று எலெக்ஷன் கமிஷனும் பாஜகவும் திட்டமிட்டதின் பேரில் தான் இந்திய நாட்டு பிரதமர் நேற்று பீகார்ல பேசுகிறார். இந்த காரணமாக தான் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட இருக்கிறோம். ஒரு புதிய குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, விழிப்புடன் இருந்து கட்சியில் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றோம். தமிழக மக்களாகிய நாம் எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த நேரம் இந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷன் பீகார் எஸ்ஐஆர் வந்துட்டா நம்ம நினைக்கிற எம்எல்ஏ இருக்க முடியாது, நம்ம நினைக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நம்மளுடைய ஆட்சி இடத்துல வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது எலெக்ஷன் கமிஷன். 13வது ரூல்ல கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. முதல்ல வைக்காம கடைசியில கொண்டு வந்து இந்த தில்லுமுள்ள காட்டி இருக்கிறாங்க உங்களுடைய வேலை. இதெல்லாம் மக்கள் நோட் பண்ண மாட்டாங்களா? 1ஆம் நம்பர்ல இருந்தா படிச்சிருவாங்கன்னு. எந்த அளவுக்கு திட்டவட்டமாக எலெக்ஷன் கமிஷன் பாஜகவுடன் கைகோர்த்து எது மாதிரியான சட்டங்களை நிறுவுகிறது என்பதை இது மிகப்பெரிய சான்றாக நம்ம பார்க்க முடியும். கருத்துரை பார்க்கும்போது நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.